ஹாய், வெல்கம் டு ஏஆர்பி வியூஸ். நாங்கள் ரீசெண்டாக போன கும்பகோணம் ட்ரிப்பில் எந்தெந்த கோயிலெலாம் போயிருக்கோன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நாங்கள் கும்பகோணம் ட்ரிப்பில் போன ஒரு கோயிலை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கும்பகோணம் போகிற ரூட்டில் பாபநாசம் பக்கத்தில் கோவில் தேவராயம்பேட்டைன்ற ஊரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இது மீனராசிக்கான பரிகார ஸ்தலம். இது இந்த கோயில் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் கிடையாது, கொஞ்சம் ஊருக்குள்ளே தான் இருக்குது. அங்கங்கே நேம் போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஊரில் யாரை கேட்டாலுமே இந்த கோயிலை பற்றி சொல்லுவாங்க. நாங்கள் ஈவினிங் தான் இந்த கோயிலுக்கு போயிருந்தோம். இப்போ கோயில்கிட்ட ரீச் பண்ணிட்டோம். இந்த கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா மச்சபுரீஸ்வரர் கோயில். இது இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா சுற்றி வீடுகள் தான் இருக்குது. ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆனவுடனே பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, ஒரு ரிலாக்ஸிங் மைண்டோடு இருந்தது இந்த கோயிலில். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மகாவிஷ்ணு எடுத்ததில் 10 அவதாரங்களில் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மச்ச அவதாரம் எதுக்காக எடுத்தார்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த கோயிலோட சிறப்புகளையும் பெருமாள் ஏன் மச்சாவதாரம் எடுத்தாருன்றதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மச்சபுரீஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா 1200 வருஷத்துக்கு மேலேயே பழமையான கோயில். இது தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடியே சோழ மன்னர்களால் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. 2024 வருஷம் கோயிலை புனரமைக்கும் போது இங்கே நிறைய தெய்வ சிலைகளும் சங்குகள் பழமையான பொருட்கள்லாம் நிறைய கிடச்சிருக்குன்னு சொல்லி தான் அந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க இது எவ்வளோ பழமையான கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. கோயிலுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நந்தீஸ்வரரை பார்த்தோம். இப்போ தான் மெயின் பிரகாரத்துக்குள்ளேயே நுழையிறோம். இந்த கோயிலில் மூலவர் எப்படி இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணு மச்சவதாரம் எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி தான் இந்த கோயிலோட மூலவர் அமைஞ்சிருப்பார். அதனால தான் இந்த கோயிலுக்கு மச்சபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு. இதோட புடைப்பு சிற்பத்தை தான் இந்த பிரகாரத்தில் நம்ம பார்க்க முடியுது. இந்த கோயிலோட தல வரலாறு மற்றும் பல சிறப்புகளை பற்றி இந்த கோயில் குருக்கள் திரு கண்ணன் அவர்கள் சொல்கிறத இப்போ நம்ம கேட்போம். புரியுதுங்களா? அது காமெடின்னு இது பெருமாள் மீனாவதாரத்தில் காட்சியளிக்கிறாரு. பெருமாள் ஏன் மீனாவதாரத்தில் காட்சியளிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தரையில் ஒரு மீன் குஞ்சு துள்ளின்னு இருக்கிறது. மன்னர் பார்க்குறா, ஆஹா இது உயிருக்கு போராடின்னு இருக்கிறது ஒரு ஜீவன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, இதை எடுத்து தொட்டியில் விட்றா. தொட்டி லெவல் பெருசாக போயிடுது. தொட்டி லெவல் பெருசாக போனோடனே என்ன பண்ணுறா, திரும்ப குளத்தில் விட்றா. குளத்தளவு பெருசாக போயிடுது. குளத்தளவு பெருசாக போனோம் கடலில் கொண்டு விட்டுறா. கடலில் கொண்டு விட்டோடனே கடலளவு பெருசாக போய் பெருமாளாக இருந்து காட்சியளிக்கிறார். பெருமாளாக இருந்து காட்சியளிக்கும் பொழுது சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு, எனக்கு முதல் அவதாரம் மீன் அவதாரம் கொடுத்துட்டீங்க, அரக்கன் ஓலைச்சுவடி எடுத்துகிட்டு விட்டானே, உலகத்தை அழிக்க போகிறேன்றானே, என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு. கடலுக்குள்ளே தான் அரக்கன் இருக்கான், அரக்கனை தாக்கிட்டு ஓலைச்சுவடியை உணர்ந்து ஒப்படைப்பா அப்படின்றார் சிவபெருமான். இவர் என்ன பண்ணுறார், அரக்கனை தாக்கிட்டு ஓலைச்சுவடியை உணர்ந்து ஒப்படைக்கிறதுக்காக வாயில் தீர்த்தத்தை வச்சு அபிஷேகம் பண்ணுறார். மக்கள்லாம் காப்பாற்றி கொண்டு விடுறார். அபிஷேகம் பண்ணிவிட்டு எனக்கு பழைய அவதாரம் வேணுன்றா. பழைய அவதாரம் வேணுன்னதுமே உடனே பழைய அவதாரம் உனக்கு தந்துடுறேன் அப்படின்றார். இவர் என்ன பண்ணுறாரு, அவரை எடுக்கிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை கையில் சங்க சக்கரத்தை கொடுக்குறாரு. யார் மாப்பிள்ளை? இவருக்கு முருகபெருமான். முருகபெருமான்கிட்ட கொடுத்துட்றாரு. இப்போ பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா லிங்கோ பவர், எல்லா சிவாலயத்திலும் லிங்கோ பவர் தான் இருக்கும். லிங்கோ பவர் இருக்காது. பெருமாள் நின்ன கோலத்தில் இருப்பார், 2 கருடாளரோட. ஏங்க நிற்கிறாருன்னா, முருகபெருமான்கிட்ட கேட்கறதுக்கு சங்க சக்கரத்தை கேட்குறாரு. அவர் மயில் வாகனத்தில் இருந்துக்கிட்டு நான் தாரமாமான்னு அமர்த்துறாரு. தாரமாமா இருங்கம்மா அப்படிங்கிறார். இதுதான் தலப்புராணமே, இந்த கோயிலுடைய தலப்புராணம். இது நீர்த்தலம்பா. ஐம்புலங்களில் இது நீர்த்தலம். உயிர் வாழ்றது நீரில் தானே மீன் வாழும், அதெல்லாம் நீர்த்தலம்பா. 101 கல்வெட்டு இருக்கிறது. இங்கே கணக்கில் பார்த்தீங்கன்னா 54 தான் தெரியும். ஏன்னா முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணும்பொழுது என்ன பண்ணிட்டா, இவ்வளோ ஆழத்தில் உள்ளதை மூடிட்டா. இப்போ கும்பாபிஷேகம் பண்ணும்போது அதெல்லாம் தெரியணுன்றா. அதோட வேலையில் இருக்குது, அப்படியே இருக்குது. எப்படி பிரகாரத்தில் சுற்றி கல்வெட்டு நீங்கள் இதை தாண்டிங்கன்னா கருப்பு கல் இருக்கும், அது ஃபுல்லாக கல்வெட்டு தான். சரி, டோட்டலாக பிட்டால இதை 51 தட்டு, 51 அபிஷேகம் பண்ணுற சொம்பு, தாம்பூலம், அவருடைய பாதம் அணிஞ்ச செருப்பு, இவ்வளோ ஜாமான்கள் இருந்துருக்கு. அப்போ முஸ்லீம் சூறையாடி இருக்கா. முஸ்லீம் சூறையாடும் போது, இந்த முஸ்லீம் சூறையாடும் போது தான் தட்சிணாமூர்த்தியெல்லாம் மூக்கு கையெல்லாம் விண்ணமாக்கிட்டா. நீங்கள் போகும்போது பார்க்கும்போது தெரியும், விண்ணமாக்கிட்டா. விண்ணமாக்கினதுக்கப்புறம் தான் அடுத்த தட்சிணாமூர்த்தி வச்சா.
முன்னாடி. ஓகே. அந்த தட்சிணாமூர்த்திக்கு நான் அபிஷேகம் பண்ணும் பொழுது சரி நம்ம பாத்திர ஒரு குழந்தை ஊனமாக இருந்தால் விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பண்ணிட்டு தான் இவருக்கு பண்ணுவேன். அதுதான் ஐதீகம் இங்கே. நன்றி. மகாவிஷ்ணு மச்ச அவதாரம் எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி அவரோட சுய உருவத்தை அடைஞ்சதுனால தான் இது மீனராசிக்கான பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரிகாரம்னு ஒன்றே நம்ம ஒன்றும் பெரிய அளவுலலாம் இங்கே எதுவும் பண்ணவே வேண்டாம். இங்கே ஒரு 6 விளக்குகள் வாங்கி அந்தந்த சன்னதியில் ஏற்றிட்டு மூலவரான மச்ச புரீஸ்வரருக்கும் அம்பாலாம் இங்கே நம்மளுக்கு காட்சி தர சுகந்த குந்தலாம்பிகை அம்மனுக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணாலே போதும். மூலவரான மச்ச புரீஸ்வரரோட தரிசனத்தை இப்போ பார்க்கலாம். இங்கே பாபாஜி சித்தருக்கும் தனி சன்னதியும் அமைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் தட்சிணாமூர்த்தி. இங்கே கும்பாபிஷேகத்துக்கான கோயில் திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கிறதுனால கோயிலில் இருக்கிற நிறைய பிரகாரங்கள்லாம் புதுப்பிச்சிட்ருக்காங்க. இது எல்லாமே அந்த கோயிலில் சுற்றி கல்வெட்டுகள் தான். இதெல்லாம் 1200 வருஷத்துக்கு முன்னாடி வடிவமைச்ச கல்வெட்டுகள். இது எல்லாமே இதிலிருந்து தான் அந்த தல புராணங்கள்லாம் நம்மளுக்கு தெரிய வருது. நீண்ட நாளாக குலதெய்வம் கோயிலுக்கு போகாமல் இருந்ததுனால ஏற்பட்ட தோஷமோ இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதெல்லாம் தீர்வு காண்றதுக்கு இந்த கோயிலில் மனசார வேண்டிக்கிட்டா சரியாயிடும். இங்கே முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தண்ணி சந்நிதியில் சங்கு சக்கரத்தோடு நம்மளுக்கு காட்சி தராரு. மகாவிஷ்ணு அரக்கங்கிட்ட இருந்து வேதங்களை மீட்டெடுத்து சிவபெருமானை வழிபட்டதுனால இந்த கோயிலில் சரஸ்வதிக்கும் தனி சன்னதி இருக்குது. அதனால் இங்கே இருக்க சரஸ்வதியை குழந்தைங்களும் வழிபட்டால் நல்ல ஞானம் கிடைக்குன்றது நம்பிக்கை. பொதுவாக சிவன் கோயில்களில் மூலவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா லிங்கோத்பவர் தான் இருப்பார். ஆனால் இங்கே மச்சபுரீஸ்வரர் கோயிலில் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு கருடரோட காட்சி அளிக்கிறாரு. இங்கே கால பைரவர், யோக பைரவர், சனீஸ்வரர் மற்றும் சூரியனுக்கு இங்கே தனி சந்நிதி அமைச்சிருக்காங்க. மூலவரையும் மற்ற தெய்வங்களையும் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்த உடனே இடது பக்கமாக இந்த கோயிலில் நம்மளுக்கு காட்சி தர சுகந்த குந்தலாம்பிகை அம்மனுக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த அம்பாளுக்கு ஏன் சுகந்த குந்தலாம்பிகை அப்படின்ற பேர் காரணத்தை இப்போ தெரிஞ்சுக்கலாம். இவளுக்கு அளவுக்கு அதிகமான கூந்தல், அந்த கூந்தலில் அளவுக்கு அதிகமான நறுமணம், அதனால் நறுங்குலன் ஆகி சுகந்த குந்தலாமே தயாரடைப்பார். கீழே உள்ளது பார்த்திங்கன்னா மகாமேருங்கிறத ஸ்ரீசக்கரன் 64 அம்மன்மார்கள் ஐக்கியமாக இருப்பாங்க. இந்த பக்கம் கோரை கட்டிட்டு இந்த பக்கம் பாம்பாட்டி சிட்டு. நலந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளரறிவா மனந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் தெய்வ வடிவம் தரும் எல்லாம் தர்மம் தரும் என்பதற்கு பூங்குழலாய் விராமி இடைக்கங்களே. இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா மகாமேரு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. எல்லா கோயில்களிலையும் மகாமேரு உலோகத்தால் தான் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கல்லாலான மகாமேரு இருக்குது. ஸோ அது ஒரு தனி சிறப்பு இந்த கோயிலுக்கு. அம்பாலோட சன்னதிக்கு எதிர்பக்கமாக இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் அஷ்டபுஜ துர்க்கை அம்மனோட சன்னதி. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தல விருட்சமான வன்னி மரம் இருக்குது. நாங்கள் போன அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வன்னி மரத்தில் ஃபுல்லாக பூக்களும் காய்களுமா இருந்தது. நீங்கள் வன்னி மரத்து பூவை பார்த்துருக்கீங்களான்ட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த வன்னி பூவை பார்க்குறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இந்த கோயிலோட கூகுள் மேப் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ஒரு வாட்டியாவது இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த கும்பகோணம் ட்ரிப்பில் நெக்ஸ்ட்டு எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி மலைக்கு தான் போகணும். அதை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.